தேர்தல் நேரத்திலே சகோதரிகளுக்கு தருகிறேன் என்று சொன்ன மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாயை இன்று 1,31,00,000 சகோதரிகள் பெறக்கூடிய வகையிலே அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். ஆட்சி பொறுப்பு மறுபடியும் வரப்போகிறது. இன்னும் ஒரு மாசத்துல மறுபடியும் திமுக ஆட்சி வந்தவுடன் அந்த 1000 ரூபாய் 2000-ஆக உயர்த்தி வழங்கப்படும். அதே போல நம்முடைய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு 35 லட்சம் மாணவர்களுக்கு அடுத்த 5 வருஷத்துல லேப்டாப் வழங்கப்படும். அதை தாண்டி இன்னைக்கு கல்லூரியில படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டங்களின் வழியாக 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. மறுபடியும் ஆட்சிக்கு வந்த உடனே அது 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். படித்து முடித்து விட்டு வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு அவங்க பயன்பெறக்கூடிய வகையிலே அவங்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக பயிற்சிகள் வழங்கப்பட்டு வேலை கிடைப்பதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டு அந்த வேலை கிடைக்கக்கூடிய நேரத்துல அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறது காரணத்துக்காக ஒவ்வொரு மாதமும் 6 மாசத்துக்கு அவங்களுக்கும் 1500 ரூபாய் வழங்கப்படும். இப்படி யாருக்கு எது தேவை என்று சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. முதியோர்கள், வயது முதிர்ந்தவர்கள், மாற்றுத்திறனாளிகள் வீட்டுல இருந்தா அவங்களுக்கு வீடு தேடி கொண்டு போய் ரேஷன் பொருட்களை தரக்கூடிய தாயுமானவர் திட்டத்தை தந்திருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்படி நம்முடைய சாதனைகளை சொல்லிக்கொண்டே போக முடியும். ஒரு வீடு கூட தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியால் பயன்பெறாத ஒரு வீடு இருக்குன்னு சொல்ல முடியாத அளவிற்கு எல்லோருக்குமான ஆட்சியாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி செயல்பட்டு இருக்கிறது. ஆனால் நமக்கு எதிராக இருக்கக்கூடிய கூட்டணி, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அடிக்கடி சொல்லுகிறார்களே, இந்த தேர்தல் என்பது தமிழகத்திற்கும் டெல்லிக்கும், தமிழகத்திற்கும் என்டிஏவுக்குமான தேர்தல், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிரணியிலே இருக்கக்கூடியவர்களுக்குமான தேர்தல் இல்லை என்று. ஏனென்றால் ஒன்றிய பிஜேபி தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய எந்த திட்டத்தையும் தர்றதில்லை, தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியே கொடுக்கறதில்லை. இங்க இருந்து வரியா அள்ளிட்டு போறாங்க, நிதியா கிள்ளி கூட கொடுக்கறது இல்ல. அப்படிப்பட்ட ஒன்றிய பிஜேபி இங்க புயல், வெள்ளம், மழை என்று எது வந்தாலும் நிவாரணத்தை வழங்காத பிஜேபி, நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு தர வேண்டிய 3600 கோடி ரூபாயை நிறுத்தி வைத்துக் கொண்டு நீங்க ஹிந்தி படிச்சாதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிஜேபி, இவர்களோடு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த முழு கூட்டணியுமே தமிழ்நாட்டுக்கு எதிரான கூட்டணி, மக்களுக்கு எதிரான கூட்டணி. எதை செய்தாலும் பிஜேபி, அமித்ஷா, நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் எதை செய்தாலும் எடப்பாடி பழனிசாமி வாய் திறந்து எதையுமே கேட்க மாட்டார். நம்முடைய மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு, சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்த போது வாய் திறக்கவில்லை. விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்த போது வாய் திறக்கவில்லை. தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்த போது வாய் திறக்கவில்லை. அதே போல இப்பொழுது திடீர்னு நாடாளுமன்றத்தை கூட்டியிருக்காங்க. எல்லா எதிர்கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களும், ஏன் காங்கிரஸ் தலைவர் திரு கார்கே அவர்கள் உட்பட எல்லாரும் கடிதம் எழுதியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, தேர்தல் நடுவுல திடீர்னு நாடாளுமன்றத்தை கூட்டாதீர்கள், 2 வாரம் முடிந்து தேர்தல் முடிந்தவுடன் அதை வைத்துக் கொள்ளலாம். இல்ல இப்ப பண்ணாதான் எல்லாம் பண்ண முடியும். எதுக்காக? முன்னாடி கொண்டு வந்த ஒரு மசோதா, பெண்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கான மசோதா, அது நாங்க சென்சஸ் எல்லாம் முடிச்சுட்டு தான் பண்ணுவோம், எப்ப பண்ணுவோம்னு எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க. இப்பொழுது திடீர்னு நாங்க அந்த சென்சஸ் எல்லாம் எடுக்கல, ஆனா டீலிமிட்டேஷன், தொகுதி
வரையறை அதை செய்துவிட்டு இதை கொண்டு வரோம். நாடாளுமன்றத்துல இருக்கக்கூடிய எண்ணிக்கையை அதிகப்படுத்திட்டு கொண்டு வரோங்கிறாங்க. நாம் என்ன கேட்கிறோம்? தமிழ்நாடு பாதிப்படைய கூடாது. நீங்க அங்க இருக்கக்கூடிய எண்ணிக்கையை அதிகரிக்கிறீர்கள் என்றால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் மக்கள் தொகையை சரியாக கட்டுப்படுத்தி இருக்கு, வளர்ச்சியடைந்த மாநிலம். ஆனால் பல மாநிலங்கள் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தல. ஒருவேளை அவங்க பாதிக்கப்படாமல் நாம் பாதிக்கப்பட்டால் இதுல நியாயம் இல்லை. நல்ல ஆட்சி செய்தால் இங்கே நிறைய கல்வி அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால், வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால், மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் நாம் மக்கள் தொகையை அரசாங்கம் கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய சூழலிலே நாம் நல்ல ஆட்சி செய்ததற்காக நமக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறது நியாயம் இல்லை என்று சொல்லுகிறோம். நாம் பாதிக்கப்படக்கூடாது. ஆனா அத கூட தமிழ்நாட்டோட உரிமைகள், தமிழ்நாட்டு பிரதிநிதிகளுடைய எண்ணிக்கை குறைக்கப்படக்கூடாது என்று நாம் போராடுகிறோம். அதுக்கு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்த்து ஒரு வார்த்தை பேசவில்லை. இப்படி தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள் யார் என்பதை இந்த தேர்தலிலே அடையாளம் கண்டுகொண்டு, இந்த தேர்தல் என்பது கீழடி என்பது தமிழர்களுடைய தாய்மடி, நாக்பூர் என்பது RSS சித்தாந்தத்துடைய தலைநகரம். அதனால இந்த தேர்தல் என்பது கீழடிக்கும் நாக்பூருக்குமான தேர்தல் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு இந்த தேர்தலிலே நாம் சரியானபடி வாக்களிக்க வேண்டும். அவர்களுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் என்பது ஒரு சரியான பாடத்தை சொல்லித்தர வேண்டும். நான் இன்னும் ஒன்னே உங்ககிட்ட குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். பிஜேபி நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தேர்தல் நேரங்கள்ல தமிழ்நாட்டை பத்தி சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள், நாடாளுமன்றத்திலேயே இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய சுரேஷ் அவர்களும் இருந்தார்கள். நாடாளுமன்றத்திலேயே ஒரு அமைச்சர் தமிழர்களை நாகரிகம் மற்றவர்கள் என்று கொச்சைப்படுத்துகிறார். அமித்ஷா அவர்கள் ஒடிசா தேர்தலின் போது தமிழர்கள் எல்லாம் இங்கே ஆட்சி செய்ய வந்து விட்டால் நாங்கள் என்ன செய்வது, ஏற்றுக்கொள்ள முடியாது என்று ஒடிசாவில் தமிழர்களுக்கு இடம் கிடையாது என்று சொல்லக்கூடிய வகையிலே பேசி இருக்கிறார். பிரதமர் அதை விட ஒரு படி தாண்டி போய் ஒடிசா பூரி ஜெகநாதர் கோயில்ல இருக்க வேண்டிய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருச்சு அப்படின்னு ஏதோ தமிழர்கள் எல்லாம் போய் அங்க இருக்கக்கூடிய பொருள் எல்லாம் எடுத்துட்டு வந்தது போல, களவாடி கொண்டு வந்தது போல பேசி இருக்கிறார்கள். இன்னொரு அமைச்சர், ஒன்றிய அமைச்சர், பிஜேபியை சார்ந்த அமைச்சர், ஒரு சம்பவம், ஒரு தவறான சம்பவம் கர்நாடகத்துல நடக்கும் போது அவர் உடனே தமிழ்நாட்டில இருந்து வந்து இங்கே குண்டு போட்டுட்டு போறாங்க என்று சொன்னவர் தான் பிஜேபியில இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர். இதெல்லாம் தாண்டி இங்கே இருக்கக்கூடிய பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தமிழர்கள் நன்றி மறந்தவர்கள் என்றார். ஏன்? பிரதமர் வந்து தமிழை பத்தி பாராட்டி பேசுறாரா, அதுக்கு நம்ம நன்றி கடன் செலுத்த வேண்டுமா? தமிழ் உயர்ந்த மொழி, தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கக்கூடிய மொழி. பல மொழிகளுக்கு தொன்மை இருக்கலாம், தொடர்ச்சி கிடையாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக என் மூதாதையர்கள் பேசிய மொழியை நான் இன்றும் பேசுகிறேன். அது நம்முடைய பெருமை. அதை பேசக்கூடியவர்களுக்கு தான் பெருமையே தவிர நீங்க பேசுறீங்க நான் பெருமைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். இதெல்லாம் பேசியிருக்காங்கல்ல, இன்னைக்கு இப்ப இங்க தேர்தலுக்கு வராங்கல்ல, இதை இங்கேயும் வந்து பேசுங்க. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தேர்தல் எல்லாம் பேசியிருக்கீங்க. தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்குது. நேர்மையானவர்களாக இருந்தால் இங்கே வந்து இதே வார்த்தைகளை பேசுங்கள். அதை முதலமைச்சர் எதிர்த்துட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து நம்முடைய எதிர்கட்சிகள் எல்லாம் எதிர்த்ததால் தான் அதை கமிட்டிக்கு அனுப்பியிருக்காங்க மறுபரிசீலனை செய்வதற்காக. அதனால இதையெல்லாம் சொல்லிவிட்டு தமிழ்நாட்டில் வந்து வாக்கு கேட்கிறார்கள். அவர்களுக்கு
இந்த தேர்தலிலே சரியான பாடத்தை நாம் சொல்லித்தர வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த குளச்சல் பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்காக பேருந்து நிலையம் அதை கட்டி தந்திருக்கிறார்கள். குளச்சல் துறைமுகத்துல பனிக்கட்டி உற்பத்தி நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. முட்டம் கடற்கரையை மேம்படுத்தும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதை தாண்டி மீனவர்கள் நம்முடைய அடுத்த முறை இன்னும் ஒரு மாசத்துல ஆட்சிக்கு வந்தவுடன் மீனவர்களின் வாழ்வாதாரத்தினை உயர்த்திட கடலோர பகுதிகளில் நீல பொருளாதார சிப்காட் பூங்காக்கள் உருவாக்கப்படும். அதை தாண்டி மீன்பிடி தடைகால நிவாரணம் 8000 12,000 உயர்த்தி வழங்கப்படும். மீன்பிடி குறைவு கால நிவாரணம் 6000 9,000 உயர்த்தி வழங்கப்படும். கடலோர நீர்வாழ் உயிரின வளர்ப்பு மண்டலங்கள் உருவாக்கப்பட்டு அதன் மூலம் மீன் உற்பத்தி அதிகரிக்கப்படும். நீண்ட நாளாக இருக்கக்கூடிய மீனவ பெண்களுடைய கோரிக்கை, அவர்களுக்கும் ஒரு அடையாள அட்டை வேண்டும், நாங்களும் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற அந்த கோரிக்கை நிச்சயமாக நாம் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றி தரப்படும். இதையெல்லாம் செய்து தருவதற்காக அது மட்டும் இல்லாம 8,000 ரூபாய் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு சரி மானியக்குடியில ஹார்பர் அடிக்கல் நாட்டி வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நீங்களே ஒரு 300 கோடிக்கான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. விரைவிலே முடிக்கப்படும். முதலமைச்சர் அவர்களே வந்து திறந்து வைத்தாலும் திறந்து வைப்பார்கள். தேர்தல் முடிந்தவுடன் இங்க இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 8,000 ரூபாய்க்கான கூப்பன் வழங்குகிறேன் என்று சொல்லியிருக்காங்க. ஏன் கூப்பன் கொடுக்குறீங்கன்னு கேட்கலாம். கூப்பன் கொடுத்தா உங்களுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் தொலைக்காட்சி கொடுத்தார்கள், இன்னைக்கு வரைக்கும் ஓடுது இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் கொடுத்த தொலைக்காட்சி பெட்டிகள் நான் எல்லா ஊர்லயும் கேட்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் அது பல வீடுகளிலே பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தொலைக்காட்சிகளை தலைவர் கலைஞர் அவர்கள் தந்தார்கள். இப்பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நீங்க கூப்பனை கொண்டு போய் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடையில கொடுத்து உங்களுக்கு என்ன தேவையோ, நாங்க என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதை வாங்கிக்கோங்கன்னு சொல்லல, உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கூப்பனை தந்திருக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்தவுடன் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய பொருட்களை அந்த கூப்பனை கொடுத்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதையெல்லாம் செய்து தருவதற்கு ஒரு வாய்ப்பை எங்களுக்கு நீங்கள் மீண்டும் வழங்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அதைவிட நம்முடைய எதிரிகள் யார் என்பதை அடையாளம் கண்டுகொண்டு அவர்களுக்கு இந்த தேர்தலிலே சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். அப்படி புகட்டுவதற்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய கரத்தை பலப்படுத்துவதற்கு உங்களுடைய வேட்பாளர் தாரகை அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் 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 என்று உங்களை எல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.